நிறுத்தப்பட்டிருந்தது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எப்போ கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுதோ, இல்லாவிட்டால் தெசலோனிக்கேற்கு போய் சத்தியங்களை அறிவித்து அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு புறப்பட்ட உடனே வேலையை தடை பண்ணும்படியாக, நிறுத்தும்படியாக பிசாசு கிரியை செய்து நாம் அறிந்திருக்கிறோம். சுருக்கமாக சொல்லுகிறேன், இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். தீர்க்கதரிசிகளை எழுப்பி தன்னுடைய வார்த்தையை தீர்க்கதரிசிகள் வாயில் வைத்து ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். என்ன ஜனங்களுக்கு சொன்னார் தெரியுமா? படிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல தடைகள் உண்டாகும் பொழுது தீர்க்கதரிசிகளை எழுப்பி பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு சொன்னார். ஆகினால் தான் எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இவ்விதமாக படிக்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். பாருங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அவர்கள் நடுவில் கர்த்தர் என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். சோர்ந்து போகாம இந்த வேலையை செய்யணும். ஆனா ஒரு காரியம், தடை பண்ணுகிறவன் இருக்கிறான், வேலையை நிறுத்துகிறவன் இருக்கிறான். ஆனால் கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். ஆண்டவர் சொல்லியிருந்தார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அதே போலதான் ஆசரிப்பு கூடாரத்தின் மகிமையை பார்க்கிலும் சாலமோன் கட்டின மகிமைக்கு பெரிதாயிருந்தது. அந்த மகிமையை பார்க்கிலும் பிற்காலத்தில் இருக்கிற மகிமை இன்னும் பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் பலமுறை வாக்குத்தத்தங்கள் சொல்லியிருந்தார். ஆனால் இவைகள் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி தடை பண்ணுகிற சாத்தான் மனுஷர் மூலமாக பல்வேறு விதங்களிலே சன்பலா, தொபியா இப்படிப்பட்டவர் மூலமாக தீமையான காரியங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி நிறுத்துகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். தடைகளை நீக்குகிறவர் கட்டடத்தினுடைய வேலையை கட்டும்படி செய்தார். மாத்திரமல்ல, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த வேலையை யாருடைய கையினாலே நான் கட்ட துவக்கி இருக்கிறேனோ அவனுடைய கையினாலே நான் கட்டி முடிப்பேன் என்று ஆண்டவர் கொடுத்த வாக்கு கொடு. படிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அவனுடைய கைகளே அது முடித்து தீர்க்கும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, தடைகளை நீக்கக்கூடிய ஒரு தேவன் அவர்கள் நடுவில் இருந்தபடியினால் தடை செய்யும்படியாக, வேலை நிறுத்தும்படியாக பலர் எழுப்பினால் கூட ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை வைத்து அவர்கள் உற்சாகப்படுத்தி செருபாபேல் கை மூலமாகவே நான் அதை கட்டி முடிப்பேன் என்று வாக்கு கொடுத்து கட்டி முடித்ததை நாம் காண்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து நாம் தான் கர்த்தருடைய ஆலயமாக இருக்க போகிறோம். நித்தியத்திலே இந்த பூமியிலே நாம் ஆலயமாக இருக்கிறோம். நித்தியத்திலே நாம் அவரோடு கூட போய் வாசமாக இருக்க போகிறோம். இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை மாளிகையாக வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய தோட்டமாய் வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய ஒரு பண்ணையாய் வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய வீடாக வைத்திருக்கிறார். ஆனால் நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரக்கூடாது, நாம் முன்னோக்கி போகக்கூடாது, இன்னும் பின்னோக்கி போக வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள் தடைப்பட வேண்டும் என்று நமக்கு ஒரு எதிராளியான பிசாசு திட்டம் வகுக்கிறான். ஆனால் தடைகளை நீக்கி போடுகிறவர் அடிக்கடி தீர்க்கதரிசிகளை எழுப்பி சொல்லுகிறார், தடைகளை நீக்குகிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உங்கள் எழுந்திருந்து கட்டுங்கள், நல்ல வேலைக்காக உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாரும் தங்களை ஒரு மனதோடு திடப்படுத்திக் கொண்டு வேலை செய்ய துவங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் வேலை செய்யும் பொழுது பலர் எதிர்த்து வரும் பொழுது ஒரு கரத்திலே ஆயுதம் பிடித்துக் கொண்டு மறு கரத்திலே கட்டட வேலைக்கான பொருட்களை வைத்து வேலை கட்டிக்கொண்டே இருந்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து கட்டி முடிக்க உதவி செய்தது. இதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்
பிரியமானவர்களை, நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்விதமாக இருக்கிறேனே, என்னுடைய ஜீவியத்தில் நான் எதிர்பார்க்கிற ஒரு முன்னேற்றம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் முன்னேற்றம் இல்லையே. இந்த மாலை வேளையில் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். என் பிள்ளையை, நான் தடைகளை நீக்கி போடுகிறவர். சாத்தான் எவ்வளவு பெரிய தடைகளை கொண்டு வந்தாலும் அன்றைக்கு அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும்படி உதவி செய்த அதே தேவன் உன்னுடைய ஜீவியத்தை, உன்னுடைய ஆலயமாக வாழ்க்கையை, உன்னுடைய சபையை நான் மறுபடியும் எடுத்து நிறுத்துவேன், நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால் சோர்ந்து போகக்கூடாது பிரியமானவர்களே. தடைகள் உண்டாகும். இந்த பிசாசு அநேகர் மூலமாக. ஆகையினால் பாருங்க, சில நேரங்களில் கூட பிசாசு சொல்லுவோம், நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னோக்கி போகும், எங்களுக்கு கர்த்தருடைய ஒத்தாசை இருக்கு, பலத்தினாலும் அல்ல, பலாக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால், அவருடைய சேனையினால், அவருடைய வல்லமையினால நான் ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிப்பேன். அவ்விதமாக விசுவாசித்து அறிக்கை செய்யணும் பிரியமானவர்களே. முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க, தடை செய்யக்கூடிய பிசாசு இருக்கிறான். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற வெளிச்சம் நம்மோடு இருக்கும்பொழுது, நமக்குள் இருக்கும் பொழுது விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். இந்த மாலையில் கூட கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். மாலையில் பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நேரத்திலிருந்தே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். எந்த விதத்திலும் நாம் சோர்ந்து போய் பின்தங்கி போகவே கூடாது. இந்த கன்வென்ஷன் நாட்களில் ஒன்று கூட கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். செருபாபேல் கட்ட துவங்கினான் தெரியுமா? அவனுடைய கையினாலே நான் முடிப்பேன். இதே போல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கட்டி முடிப்பேன். உனக்கு முடியாது, ஆனால் நான் தந்திருக்கிற பரிசுத்தாவின் பலத்தினாலே முடியும், என்னுடைய ஆவியினாலே கூடும் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிறார். ஆகையினால தான் பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகமாக நாம் இடம் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால் இங்கு நாம் படிக்கிறோம், தொடர்ச்சியாக அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி சரியான விதத்திலே அதை முடித்து எல்லாவற்றையும் நீங்கள் படிக்கும் பொழுது, தொடர்ச்சியாக நெகேமியாவின் புத்தகத்தில் எல்லாம் படித்தால் இந்த ஆலயத்தோட தொடர்ச்சியான வேலைகளை நாம் படிக்கிறோம். அழகாக கட்டி முடிக்கிறார்கள். இதே போல நம்முடைய வாழ்க்கை கூட பிசாசு எந்த தடைகள் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அவையில் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறவராய் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே வேறொரு தடையை குறித்து நாம் படிக்கிறோம். சீக்கிரமாய் படிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிப்போம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இவர்கள் நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கலாத்திய சபை குறித்து நாம் படிக்கிறோம். நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓடக்கூடாதபடிக்கு தடை செய்யக்கூடிய ஒரு காரியம் உண்டாகிவிட்டது. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், படிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தை படிப்போம். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. தொடர்ச்சியாய் நாம் படிக்கும்போது 12ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு வைராக்கியத்தோடு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் பொழுது பிசாசுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, நம்முடைய காதுகளை துருபதேசம் சொல்லிக் கொடுப்பான், தவறான காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். இயேசு சுவாமி கூட இந்த பூமியில் இருக்கும்போது சொல்லிக் கொடுத்தார். ஒரு மனுஷன் விதைக்கும்படியாக புறப்பட்டான். விதைக்க புறப்படும் பொழுது ஒரு விதையானது கற்பாறையான நிலத்தில் விழுந்தது, முள்ளுள்ள நிலத்தில் விழுந்தது, வழியருகே விழுந்தது. சில விதைகள் நல்ல நிலத்திலும் விழுந்தது. ஆனால் நல்லா நட்டுட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ராஜ்யத்தின் புத்திரர் நித்திரை செய்யும் போது பொல்லாங்கன் என்ன பண்ணிட்டானாம், அதற்கு நடுவிலே களைகளை விதைத்து விட்டான். பொல்லாங்கன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், சிலர் எழுப்பி நம்மளை கலங்க பண்ணும்படியாக துருபதேசங்களை கொண்டு சொல்லிக் கொடுப்பான். துருபதேசம் என்ன சொல்லிக் கொடுப்பான், நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா போதும், அதுக்கு பிறகு நீ சினிமாவுக்கு போகலாம், கல் குடிக்கலாம், விபச்சார வேசித்தனம் பண்ணலாம், பொய் சொல்லலாம், திருடலாம், எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுப்பான் இல்லையா. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா போதும், ஒரு முறை ஞானஸ்நானம் எடுத்தா போதும், ஒரு முறை பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் ராபோஜனம் எடுத்துட்டு நீ போயிட்டு மறுபடியும் இந்த வாயினால் என்ன பண்ணு, கெட்ட வார்த்தை பேசு, எப்படி ஜீவி. இப்படிதான் பிசாசு சொல்லிக் கொடுப்பான். ஆகினால் தான் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பல்வேறு உபதேசங்கள், கலப்பான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த உபதேசத்துடைய மைய பொருள் என்ன, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ நல்லா இருப்ப, இவ்வளவுதான் ஒழிய
விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, நமக்குள்ள இருக்கிற களிம்பு நீங்கும்படியாக வேதம் சொல்லுகிறது, வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அப்போ ஒரு நல்ல வெள்ளினா நல்ல பொன்னாய் மாறணும்னு சொன்னா அதுல இருக்க களிம்புகள் நீங்க வேண்டும். ஆனா இன்றைக்கு இருக்கிற உபதேசங்கள் நீங்க பாருங்க, அந்த களிம்புகள் நீங்கபடியான உபதேசங்களே அல்ல, நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. எத்தனையோ காரியங்களை மூடி மறைத்து இப்படி இருந்தா போதும், இப்படி இருந்தா போதும் அப்படியே சொல்லிக்கொண்டு கடைசியாக குருடருக்கு வழிகாட்டக்கூடிய குருடலா இருந்து தாங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டார்கள், போகிறவர்களையும் விட மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்பட வேண்டும், கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க வேண்டும். இவ்விதமாக அப்பம் விற்கிறதிலும் ஜெபம் பண்ணுறதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இப்படி வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்ய வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும், விசுவாசம் உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். இப்படி நமக்கு உபதேசங்கள் உண்டு. இந்த உபதேசத்தில் கலப்பாய் போதிக்கிறவர்களை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இந்த போதனை நம்முடைய தேவனால் உண்டானதில்லையே, இப்படி தவறாய் போதிக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்குமே. இந்த சத்தியத்தை கேட்டதுனால என்னாச்சு? இப்போ நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னோக்கி போகக்கூடாதபடிக்கு இவைகள் உங்களை தடை செய்து விட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்போஸ்தல உபதேசம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே கலப்பாக இன்றைக்கு போதிக்கக்கூடியவர்கள் பெருகி இருக்கிறார்கள். சத்தியத்தை சரியாக கேட்டு, சரியான சத்தியத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்கும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் பங்கடைய முடியும். ஆகையினால்